திருக்கோவிலுத்துறை கல்லூரணி அருள்மிகு உத்தம மீனாட்சி அம்மன் கோவில் அறங்காவலர் நியமனம். அறங்காவலர் ஜெயமூர்த்தி, உதவி ஆணையர், ஆய்வாளர், ஊராட்சி மேலாள் தலைவர் சமயமுத்து பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் வேப்பந்தூரை அடுத்துள்ள கல்லூரணி கிராமத்தில் உள்ள அஞ்சு செல்வி அருள்மிகு உத்தம மீனாட்சி அம்மன் கோவில் பரம்பரை முறைசாரா அறங்காவலர் குழுவினர் இன்று கோவில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களின் பரிந்துரையின் பேரில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அறங்காவலர் ஜெயமூர்த்தி, சிவகங்கை மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் கவிதா, ஆய்வாளர் இசக்கியம்மாள் ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர்களாக மொத்தம் 5 நபர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அதில் சருகநேந்தாள் ஐயனார், கீழக்கோட்டை கல்லூரணி திருமதி செல்லம், வேப்பந்தூர் அக்ரஹாரம் கிருஷ்ணன், கானூர் வடக்கு தெரு செல்வ விநாயகம் மற்றும் மானாமதுரை கிழக்கு ஒன்றிய இளைஞரணி கல்லூரணி கணேசன் ஆகியோர் முறைப்படி உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அறங்காவலர்களாக பொறுப்பேற்றனர். பின்னர் அறங்காவலர் AR ஜெயமூர்த்தி, உதவி ஆணையர், ஆய்வாளர் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற தலைவர் தேர்வில் அதிக ஆதரவை பெற்று NHVS கிருஷ்ணன் என்பவரை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து கோவில் அறங்காவலர் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் இந்த 5 கிராமத்தின் சார்பாக ஒற்றுமையாக எடுத்துள்ளோம். இதுல கட்சி வேறுபாடு, சாதி வேறுபாடு இல்லாமல் 5 ஊர்ல எடுத்திருக்கோம். அவங்க அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திருக்கோயிலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் கும்பாசிக வேலை ஏற்பாடு செய்ய அனைவரும் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அனைவரும் ஒத்துழைத்து உங்கள் பதவி காலத்தில் இந்த கோயிலை சிறப்பாக செயல்பட 5 கிராமத்தின் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். அருள்மிகு உத்தம மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு மேன்மைமிகு தமிழக அரசால் அறங்காவலராக நியமிக்கப்பட்ட கணேசன் எனும் நான் எனக்கு வழங்கப்பட்ட கடமையையும் உரிமையையும் என்னுடைய முழு சக்திக்கு ஏற்ப நேர்மையாக நிறைவேற்றுவேன். திருக்கோயிலின் நலனுக்கு எதிராக ஏதும் செய்ய மாட்டேன் என்றும் அருள்மிகு உத்தம மீனாட்சி அம்மன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்கிறேன். வாங்க.